मुरुगनुक्कु एक गुरु श्री स्कंद गुरुवे नमः। वंदे गुरु परंपरा। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विषये भगवतीनां निलये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्ते नमः। ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। இன்னைக்கு முருகப்பெருமானுடைய கருணையினால் ஞான யோகத்தில் பிரம்ம யஜ்யத்தில் 126வது படிக்கட்டில் கால் எடுத்து வைக்கிறோம். அகண்ட பார்வை இன்னும் பூர்த்தி ஆகலை. அகண்ட பார்வை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இருக்கட்டும், இன்னும் ஒரு 2-3 உபநிஷத்தில் இது பூர்த்தி ஆகும். 126வது படிக்கட்டுனா 126 உபநிஷத்து தமிழ் பண்ணியிருக்கோம். இப்போ 126வது படிக்கட்டில் கால் எடுத்து வச்சு இந்த உபநிஷத்தையும் அதில் இருக்கக்கூடிய மகத்தான காரியங்களையும் சிந்திக்கலாம். கர்மகாண்டமாக இருந்தாலும் இதே உபனிஷத்தினுடைய பூர்வபாகமாக இருந்த காயத்ரி உபனிஷத், இன்னைக்கு பார்க்க போகிறது காயத்ரி ரகசிய உபனிஷத். காயத்ரி உபனிஷத்துலேயே காயத்ரியினுடைய 3 பாதத்தை, அதனுடைய அர்த்தத்தை, அதனுடைய ஸ்வரூபத்தை, அது எப்படி வல்லமை பெறுகிறது, எப்படி ஆற்றல் பெறுகிறது, எப்படி காரியங்களை சித்தி பண்ணுறது, எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது, எப்படி உலகை வெல்லக்கூடிய அதிசய மந்திரமாக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆச்சரியப்பட்டோம். கடைசியில் என்னன்னா, இந்த 3 லைனுமே 3 வாக்கியமும் 3 பாதமும் சரி, அது பிரம்மத்தோடு கனெக்ட் பண்ணுற ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை பண்ணுறதுனால தான் என்னுடைய அனுபூதியை சொல்கிறேன். 3 பாதமுமே, முதல் பாதமும் சரி, 2வது பாதமும் சரி, 3 பாதமும் சரி. இப்போ இந்த உபநிஷத்து ரகசிய உபநிஷத்து 4 பாதமாக அதை சொல்லும். 3 பாதத்தையும் சொல்லும், 4 பாதமும் இருக்குது. 4 பாதம் தான் ஓம் தத்துவ ஓம் பூர்புவ ஸ்வஹ சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுக்கான விளக்கமும் இது கொடுக்கும். அப்போ இந்த 3 பாதங்களில் முதல்ல வந்த 3 பாதங்கள், முதல் பாதமும் பரம்பொருளையோட ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை ஏற்படுத்துது. 2வது மறுபடியும் பிராமணத்துவத்தை கொடுத்து ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை தத்துவமசிய எக்ஸ்பிளைன் பண்ணுது. 3வது வாக்கியமும் எங்களுடைய அறிவை தூண்டட்டும் சொல்லக்கூடிய இந்த 3வது வாக்கியமும் ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தில் பூர்த்தியாகிறது. அதனால் காயத்ரி மகாமந்திரம், காயத்ரி உயர்ந்த மந்திரம், காயத்ரி சர்வ வல்லமையுடைய மந்திரம், காயத்ரி சர்வ சித்தி தரக்கூடிய மந்திரம், காயத்ரி பேராற்றல் மிக்க மந்திரம், காயத்ரி பேரறிவு தரக்கூடிய மந்திரம்னு இவ்வளோ சிறப்புகள் அதுக்கு இருக்குன்னா காரணம் இந்த 3 லைனினுடைய சாரம். காயத்ரி பாராயணம் பண்ணுறவங்களுக்கு கூட என்னுடைய அனுமானத்தில் 95% அர்த்தம் தெரியாமல் தான் அதை ஜபிக்கிறாங்க. ஜபிச்சாலும் பலன் உண்டு இல்லையா, ஜபிச்சாலும் பலன் உண்டு. இப்போ மனமாக இருந்து ஜபிக்கிறது, வாக்காக இருந்து ஜபிக்கிறது, கர்மனாவாக இருந்து ஜபிக்கிறதோட அதனுடைய ஆத்மாங்கிற பொருள் அர்த்தம் புரிஞ்சு ஜபிச்சாங்கன்னா அதனுடைய வீரியம் இன்னும் இல்லை வல்லமை மிக்கதாக இருக்கும். அதோட மேலான மந்திரம் நம்மள்கிட்ட இருக்குன்னு நான் போன ஆடியோவில் சொல்லியிருக்கேன்.
அது எப்படி அப்படி சொல்ல முடியும்? நம்ம ஓங்காரத்தை கடைபிடிச்சு வர்றதுனாலையான முதல் காரணம் 108 உபநிஷத்துலேயும் ஓங்காரத்தை தான் ஜபிக்க சொல்லியிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, எது சிறிதிலும் சிறிதாக இருக்கிறதோ, எது நுட்பமாக இருக்கிறதோ, எது அணுவிலும் அணுவாக இருக்கிறதோ அதனுடைய வல்லமை, வீரியம், ஆற்றல் பெரியது. எல்லாருக்குமே தெரியும். சயின்ஸாக டெக்னாலஜியானா டெக்னாலஜி தான், ஆர்ட்ஸாக சயின்ஸானா சயின்ஸுன்னு சொல்கிறோம். மேலானதுன்னா நுட்பத்தை வச்சு சொல்கிறோம். சயின்ஸ் ஆர்ட்ஸாக சயின்ஸானா சயின்ஸ் பெரியதுன்னு சொல்கிறோம். சயின்ஸாக டெக்னாலஜினா டெக்னாலஜி பெரியதுன்னு சொல்கிறோம் இல்லையா? டெக்னாலஜியை விட இன்ஜினியரிங் இன்னும் ஆழமாக இருக்கா இல்லையா? டெக்னாலஜியை விட இன்ஜினியரிங் பெரியதா இல்லையா? இன்ஜினியரிங்கில் என்னென்னது? டெக்னாலஜியும் எக்ஸிக்யூஷன் ரெண்டும் இருக்குது. அதில் உயிரும் உடம்பும் இருக்குது என்ஜினியரிங்கில். அப்போ எது சிறியதோ அது மட்டும் இல்லை, எது நுட்பமானதோ அது மட்டும் இல்லை, எது வீரியமிக்கதோ, அதனால் ஓங்காரத்தை மேலானதுன்னு அடியேன் உங்களுக்கு சொன்னேன். எப்படி சொன்னீங்கன்னு கேட்கக்கூடாது இல்லையா? அந்த கேள்விக்கு பதில் இப்போ நாமளே சந்தேகமே வரக்கூடாது அடியார்களுக்கு. அப்படிங்கிற நோக்கத்தில் அது அடியேன் சிந்திக்கும் போது இத்தனை 24 அக்ஷரம் உள்ள ஒரு மந்திரத்தை ஜபிச்சு நீ அந்த மேன்மையை பெறுவதை ஓம் ஸ்ரீம் ஐஸ்வர்யத்துக்கு, ஓம் ஐம் ஞானத்துக்கு, அறிவுக்கு, ஓம் ஹ்ரீம் லெஜண்டரி வாழ்க்கைக்கு, எல்லாத்தையும் வெல்லக்கூடிய ஓம் ஹ்ரீம் எது 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 வீரியமிக்கதுன்னு பார்த்தா இந்த அதை விட நுட்பமானது வெறும் ஓம். எது எனக்கு வேண்டாம் அதெல்லாம் நான் கடந்துட்டேன், அதெல்லாம் ஒரு காலத்தில் எல்லாம் அனுபவிச்சது தானே, அதையே போய் திரும்ப அது போதும்னா வெறும் ஓம். சுதந்திரம்தான் முக்கியம், ஆனந்தம்தான் முக்கியம்னா வெறும் ஓம். இல்லறத்தானுக்காகத்தான் நம்ம இல்லறத்தில் இருந்து தான் நம்ம முக்தி பெறணுங்கிற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால, இல்லறமே நல்லறதுன்னு நம்ம ஒரு கொள்கையாக அதை செயல்படுத்திகிட்டு இருக்கிறதுனால, இல்லறத்தில் இருக்கிறவன் 95% துக்கத்தில் இருக்கிறதுனால இந்த ஓம் ஐமையும் ஓம் ஸ்ரீமையும் ஓம் ஹ்ரீமையும் அடியன் அதோட கனெக்ட் பண்ணணும். சொந்த கருத்து இல்லை, எல்லாம் இருக்குது, மந்திரத்தில் இருக்குது. சொந்த கருத்துலாம் ஒன்றும் கிடையாது. சம்சாரிக்கு ஒன்றுமே இல்லாமல் தபஸ் பண்ண முடியும். சம்சாரி அவனுடைய ஆசைகளை அவனே வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு அவன் அனுபவித்தா தான் வேண்டான்னு சொல்லுவான். அவனாக விட்டுட்டு வந்தால் தான் சரியாக வரும். நாம் சொல்லி அவன் அந்த அளவுக்குலாம் அறிவு இல்லையே. அறிவு இருந்தால் நேராக இதுக்கு போயிடுவானே, எது நேராக சன்னியாச துறவுக்கு போயிடுவானே. நேராக துறவுக்கு போனோம்னா அவன் அதுக்காக பிறந்திருக்கான், அவன் போவான். அவனுக்கு நிமித்த காரணம் கிடையாது. வந்தது நிமித்த காரணம் முக்திக்காக. சம்சாரி வந்தது நிமித்த காரணம் 2 காரணமாகிடுது. நீ வந்த வேலையும் செய்யணும், சொந்த வேலையும் செய்யணும். சன்னியாசி ஜாதகத்துக்கு நேராக சன்னியாசம் போகிறான், வீட்டை யார் பேச்சையும் கேட்காம கடந்து போகிறான்னா அவனுக்கு நிமித்த காரணம் இருக்காது, முக்திக்காக வந்திருப்பான். அதை கடைசி பிறவின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதை இப்போ அதோட கனெக்ட் பண்ணுறேன். இது புரியுதா? அதனால் காயத்ரியை விட மேலானது வியாகருத்தியை விட மேலானது ஓங்காரம். அதில் ஒரு அணுவளவும் சந்தேகம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக கொள்கையில் நிற்காதீங்க, மெய்ப்பொருளுக்கு வாங்கன்னு சொல்கிறோம். இப்போ கடவுளை வணங்குறதுலேயே சத்துவம், ராஜசம், தாமசம்னு 3 கேட்டகரி இருக்குது. இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. இது ஒரு சொந்த கருத்தில் வேதத்தில் இருக்கிறதான் பேசுகிறேன். ஒரு கடவுள் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் ஒரு கடவுள் தான் இருக்கிறாருங்கிற ஒரு உணர்வோடு பார்க்குறான் இல்லையா அந்த ஜீவனை. அது சாத்விக ஞானம். புரிஞ்சுங்க. ஞானத்திலேயே 3 கேட்டகரி பிரிச்சிருக்காங்க ரிஷிகள். என்னன்னு கொண்டாடுறது அவங்கள? ஞானத்திலேயே உயர்வு, மிடில், அதமம்னு சொல்லியிருக்காங்க. உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் ஒன்று ஆதாரமாக வச்சு தான் செயல்படுது. ஆகாயத்தை போல் 1000 நட்சத்திரம் தான் ஆதாரம், ஆகாயம்தான், வெட்ட வெளி தான் அப்படின்னு சொல்வது போல் உதாரணத்துக்காக சொல்லுது.
ஒரே உயிர் எல்லாரும் தன்னுடைய அணுக்களாக தன்னுடைய அந்த ஒரு உயிர் இப்போ நம்மளை மாதிரியே உருவத்தில் அது இருந்தாலும் நம்ம மாதிரி உருவத்தில் தான் இது இருக்குது, அப்படி தான் வெளிப்பட்டிருக்கு இல்லையா? முருகப்பெருமான் மாதிரி தானே வெளிப்பட்டிருக்காரு, நம்மளை மாதிரி தானே வெளிப்பட்டிருக்காரு. அந்த ஃபோட்டோவில் நீங்கள் வந்து வேற ஒரு 4 கையோடு அவர் வரல. 4 கை 8 கை 1000 கை 12 கையெல்லாம் என்னது? அவருடைய வல்லமையை காட்டுறது, அவருடைய பிரபாவத்தை காட்டுறது. தோற்றத்துக்கு எப்படி தோன்றியிருக்காரு? நான் சாதாரண ஒரு குழந்தை, ஒரு 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 கவி, ஒரு ஓவியன், ஒரு தியானத்தில் அவன் பார்த்த பார்வையை தான் அவன் வடிவமைச்சிருக்கான். அது அப்படி தான் அவர் தோன்றுறார், நமக்கு புரியணுங்கிறதுக்காக இல்லையா? ஒரு வெளிச்சமாக தோன்றிருக்கலாமே. வெளிச்சமாக இருந்தால் அது வெளிச்சம் தான் சொல்லுவோம், கடவுள்னு சொல்ல மாட்டோம், முருகன் சொல்ல மாட்டோம். அதனால் முருக வடிவத்திலேயே பார்த்தாலே முருகன் குழந்தை, பால குழந்தை இவ்வளோ வசீகரமாக இருக்குது, இவ்வளோ பிரகாசமாக இருக்குது, இவ்வளோ சிரிச்ச முகத்தோடு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னே நேற்று பார்த்தோமே கடைசியாக ஒரு கோவிலில் பாலமுருகனை இதுதான் சிதம்பரத்தில் உள்ளே நுழையிறப்ப வலது பக்கம் கிழக்கு வாசல், வலது பக்கம் சுவாமி முருகப்பெருமான் ஒரு அடி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு அடியோ 1.25 அடி தான் இருப்பாங்க. அவ்வளவு தெளிவான முகம், வசீகரிக்கக்கூடிய முகம், அவ்வளவு அழகான அவ்வளோ நுட்பமான வேலைப்பாடு. எத்தனை 1000 வருஷம் வடிவமைச்சு. ஆனால் தபஸ் அபதிகள்லாம் திருப்பணி செய்கிறாங்கன்னா தபஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி எல்லோரும் வெஜிடேரியனாக இருப்பாங்க, தபஸ் பண்ணுவாங்க. இந்த காரியங்களை பண்ணுறோம் ரொம்ப பயந்து அஞ்சு பயபக்தியோடு பண்ணதுனால அந்த மாதிரி ஒரு வடிவமைப்பு வருது. உயிர் பெற்ற ஒரு வடிவமாக அந்த முருகப்பெருமானை பார்க்குறேன் போட்டோம். இப்போ இந்த ஓங்காரம் வீரியமிக்கதுன்னு சொன்னதுக்கு காரணம், ஓங்காரம் சிறியது, வீரியமிக்கது, நுட்பமானது, ஆழமானது, அகலமானது. இப்போ ஓங்காரத்தை விட காயத்ரி தான் பிரகாசம் அதிகமாக இருக்குது மக்கள் மத்தியில். விவரம் தெரிஞ்சவங்களெல்லாம் ஓங்காரம்னா வந்து முக்தி மந்திரங்கிறான், விஷயம் தெரியாமல், எந்த ஆதாரமும் இல்லாமல் ஓங்காரம் முக்தி மந்திரம்தான். சன்னியாசிகளும் ஜபிக்கலாம், சன்னியாசி கட்டாயம் ஜபிக்கணும். அதுக்கு எல்லாரும் என்னது இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சத்துவ ஞானம், ரஜோ ஞானம், தபோ ஞானம்னு சொன்னேன்ல. ரஜோ ஞானங்கிறது உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் ஒன்று ஆதாரமாக வச்சு தான் அது உடம்பு எடுத்திருக்கு. எல்லாத்துக்கும் உயிர் ஒன்று தான், உடம்பு வேறங்கிறது. வேற்றுமையில் ஒற்றுமை, யுனைட்டி இன் டைவர்சிட்டி. வேற்றுமையில் பலதில் ஒன்றை பார்க்குறாங்க. இது சாத்விக ஞானம். ராஜச ஞானம்னா பலவாக அனுபவத்தில் இருக்குல்ல. அதனால் எத்தனை உயிர் இருக்கோ அத்தனை ஜீவராசிகள் இருக்குது, அத்தனை உயிர் இருக்குது, அத்தனை. நாம் என்ன சொல்கிறோம், பெரிய உருவ வடிவத்தில் அணுக்கள் வந்து எப்படி தான் உடம்புக்குள்ளே எப்படி தசைக்கும் எலும்புக்கும் நரம்புக்கும் அணுக்கள் தேவையோ அது மாதிரி ஜீவராசிகள் தாங்க வந்து அந்த உடம்புக்குள்ளே அணுக்கள் நகருதா இல்லையா? அப்படி பார்க்குறோம், ஒன்றுக்குள்ளே எல்லாத்தையும் பார்க்குறோம். We don't have many gods, we don't have one God, we have only Godங்கிற வார்த்தை தான் அத்வைத்தம். இப்போ இல்லை அதை நாங்கள் ஒத்துக்க முடியாது, கடவுள் ஒருத்தர் தான், ஜீவராசிகள்லாம் நிறைய, கடவுள் வேறு ஜீவராசி வேறு, கடவுள் மேலானவர், ஜீவராசிகள்லாம் அல்பம். அது உன்னுடைய அனுபவம், ஒரு ஃப்ரீக்வன்சியில் போ. வேதம் ஃபுல்லாக அப்படி சொல்லலையே. வேதம் ஃபுல்லாக என்னத்தை தான் சொல்லுது? ஒன்று தான், ஒரு விதையில் 1000 விதைகள் உற்பத்தி ஆகின்றன. இதானே வழக்கு. 2 விதையை போட்டு ஒரு செடி முளைச்சிதுன்னா சொல்ல முடியும்? 2 விதை போடுவோம், ஒரு செடி முளைக்கும். அப்புறம் அது வந்து 1000 விதையை கொடுக்கணும், அப்படியா இருக்கு? இல்லையே. இது சாதாரண எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற விஷயமாச்சே. இல்லை, கடவுள் மேலானவர், நாங்கள் நாங்களாம் அல்பம், அவர் மகத்தே. இது அனுபவத்தில் வாழ்க்கையில் ஒரு ஃப்ரீக்குவென்சியில் சம்சாரியாக வாழ்கிறதுக்கு ஃப்ரீக்குவென்சியே தேவையில்லை. அவன் எப்படி வேணாலும் வாழ்வான், அவனுடைய அறிவு எப்படி பிரகாசிக்குதோ அப்படி வாழ்வான். அத்வைதம் அப்படி சொல்லலை. அத்வைதம் வந்து அனுபூதியில் தான்ப்பா அதை உணர முடியும். அந்த மெய்மையை
அதுலேருந்து தான்ப்பா நீ வந்திருக்கிற. ஒரு 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 கொல்லிக்கட்டையிலேருந்து தீப்பொறிகள் வெளிப்படுவது போல் ஒரு நீர்நிலையில் நுரைகள் உற்பத்தி ஆவது போல் பபிள்ஸ்ன்னு சொல்லணும், பபிள்ஸ் BUBBLE அதுபோல் இருக்குப்பா அப்படின்னு. அப்போ வேறு வேறாக பார்த்தீங்கன்னா வெவ்வேறு ஜீவன் வேறு பரமன் வேறுன்னு பார்த்தீங்கன்னா நீ ராஜசம் போதுமா. இப்போ யாரெல்லாம் கடவுள் வேறு, தியானம் பண்ணுறது என்னது துவைத்தந்தான், தியானம் பண்ணுறது துவைத்தந்தான், பக்தியும் துவைத்தந்தான். வாழ்நாள் ஆரம்பிக்கிறப்ப மிடில் அது வரைக்கும் துவைத்தந்தான் இருக்கும். நீ ஏகாந்தமாக உட்காந்து துவைத்தம்னு சொல்ல பார்க்கலாம். நீ மட்டும் ஏகாந்தமாக உட்காந்து அனுபூதி செய். அங்கே 2 வந்து நிற்குதா 1 நிற்குதான்னு பார்க்கலாம். 1 தான் நிற்கும், 1 தானே நிற்கிது. கடைசியில் என்ன சொல்கிறாங்க, ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஒன்று குலம் ஒருவனே தேவன், ஒருவன் தேவன் சொல்லலை, ஒன்றே குலம் ஒருவன். நம்ம தமிழர்கள், நம்ம தமிழ். 2வது பாயிண்டா. அப்போ ராஜசகுணம் என்னது, ஒரு கடவுள் வேறு ஜீவன் வேறுன்னு 2ஆக வேறுபடுத்தி பார்க்குறது. அவர் மகத்துவம் அல்பம். இப்போ இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் அல்பம்ப்பா, அதை நாங்களும் ஒத்துக்கிறோம். நீ சரீரத்தை கடந்த நிலை ஒன்று இருக்கா இல்லையா, சரீரத்தை கடந்த நிலை ஒன்று இருக்கா இல்லையா, அறிவு மனோநிலையில். இப்போ நம்ம இந்த கோஷங்கள்லாம் சொல்லியிருக்காங்களா, அந்த கோஷமெல்லாம் பொய்யா. மனோமய கோஷம், அன்னமய கோஷம், பிராணமய கோஷம்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் பொய்யா. ஜாகிரத அவஸ்தா, சொப்பன அவஸ்தா, சுசுப்தி அவஸ்தா சொல்கிறாங்களே பொய்யா. ஞானேந்திரியம், கர்மேந்திரியம் சொல்கிறாங்களே பொய்யா. மனம் பொய்யா இல்லையா, இல்லாமல் போகும், இருக்காது. ஆனால் இப்போ இருக்குல்ல, அனுபவத்தில் இருக்குல்ல. இப்போ எனக்கு முன்னாடி நீங்கள்லாம் இருக்கீங்க, நான் வந்து இல்லைன்னு சொன்னேன்னா நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. இருக்க மாட்டீங்க அப்படின்னா ஒத்துக்குவீங்க. ஆமாம், நாங்கள் இன்னொரு கொஞ்சம் நாளில் போயிடுவோம். 50 வருஷமோ 100 வருஷமோ 1000 வருஷமோ 10,000 வருஷமோ போய் தான் ஆகணும். நீங்கள் எல்லாருமே மரணத்தை முடிவுன்னு நினைக்கிறீங்க. அடியன் மரணத்தை புதிய வாழ்க்கைனா பார்க்குறேன். நீங்கள் இது ஒரு புதிய தத்துவமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். மரணத்தை புதிய வாழ்க்கையாக, எல்லாருக்குமே புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கணுங்கிற ஆசை இருக்கா இல்லையா. மரணத்தை முடிவாக பார்க்காதீங்க, மரணத்தை ஆரம்பமாக பாருங்கள். உங்கள் புதிய வாழ்க்கைக்கு மரணம் என்ன பண்ணுது, ஆரம்பம். மரணத்துலேருந்து துவங்குறீங்க. ஸோ துக்கத்தில் ஆரம்பித்தா அவள் சுபத்தில் முடியும். எல்லாம் சுபமாகவே இருக்கணும், துக்கமே வரக்கூடாதுன்னா நீ கடவுளாக இருக்கணும், சுரபத்தில் இருக்கணும். கடவுளாக இருக்கணும், இந்த உடம்புல இருந்தாலும் சொரூபத்தில் இருக்கணும். அனுபூதி அடையாமலே உபதேசம் பண்ணிகிட்டு இருக்காங்க நாட்டில். அனுபூதி அடையலை, அனுபவத்திலே அவங்க என்ன பண்ணுறாங்க, உபதேசம் பண்ணுறாங்க. அது ராஜச ஞானம். யார்ஜி சொன்னது என்னஜி அநியாயமாக இருக்க, எல்லாம் புதுசாக சொல்கிறீங்களே அப்படின்னா சொந்த கருத்து இல்லை. வரேன், பிரமாணத்துக்கு பின்னாடி வரேன். 3வது கருத்தையும் சொல்லிடுறேன். 3வது கருத்து என்ன தெரியுமா, இது மட்டும்தான், அவர் வணங்குறது மட்டும்தான் கடவுள், பாக்கி யாரும் கடவுளே கிடையாது. ராமாவதார கிருஷ்ணாவதாரத்திலே ஒரு கான்ட்ரவர்சி. ராமனை கும்பிட்றவன் கிருஷ்ணனை கும்பிடமான, கிருஷ்ணனை கும்பிட ராமனை கும்பிடுவோம். இருக்கா இல்லையா. சிவசிவன் சொல்ல மாட்டோம், ராமா சொல்ல மாட்டோம். இருக்கா இல்லையா. அந்த பேதங்கள் இருக்கா இல்லையா. இந்த பேதங்கள் பார்க்குறவனுக்கெல்லாம் திரும்ப 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 பிறவி. இது மட்டும்தான் கடவுள், பாக்கி எதுவும் கடவுள் இல்லை. இந்துக்கள் கும்பிட்றது தான் கடவுள், இஸ்லாம் கும்பிட்றதும் இவங்க கும்பிட்றது ஈசாய் கும்பிட்றது கடவுள் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அது தாமசிக்கம். வேதமே சொல்லுது. இதெல்லாம் இப்போ இந்த 3 கருத்தையும் சொல்கிறது வந்து மகாவிஷ்ணு அர்ஜுனனுக்கு சொல்கிறார், பகவத்கீதையில் இருக்குது. ஆழ்ந்து படித்தா இதெல்லாம் வெளியில் வரும். மந்திரம் சொல்லட்டுமா, 18வது மந்திரம் 18வது சாப்டரு. எடுத்து பாருங்கள், 18ஓ 19ஓ நோட் பண்ணிங்க. நாளைக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக எனக்கு சொல்லுங்கள். 18வது மந்திரமோ 19வது மந்திரமோ, 17, 18, 19 3ல் 18வது சாப்டரு சொல்கிறது யார், மகாவிஷ்ணு. இது யார் தெரிஞ்சு, இதை படிக்க மாட்டான், இதெல்லாம் படிக்க மாட்டார் இவர்.
அம்பேத்கர் வந்து சம்ஸ்கிருதம் தேசிய மொழி ஆகினா நல்லதுன்னு சொன்னார். அது ஒத்துக்க மாட்டாங்க. பிராமணர்கள் இங்கே பிறந்து வளர்ந்தவங்க, உலகத்தில் வேறு எங்கேயும் சம்ஸ்கிருதம் இல்லைன்னு அம்பேத்கர் சொல்கிறாரு. அதை ஏற்றுக்க மாட்டாங்க. இதில் சாதகம் எல்லாத்துலேயும் ஒரு இதுதான் போட்டோம். மெய்ப்பொருள் மறைக்கப்படுது, அது நமக்கு வேதனை அளிக்கிறது. பொய்யை உயர்த்தி பிடிக்கிறான், மெய்யை மறைக்கிறான். இதுதான் உலகமாக இருக்குது. அது என்றைக்கு இருந்தால் இப்போ வெளில வந்துடுச்சா? உங்களுக்கு எனக்கு அது புதுசாக இருக்கா இல்லையா? அதனால் இந்த காயத்ரி ரகசிய உபநிஷத்தில் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இதுதான் கடவுள், இது மட்டும்தான் கடவுள்னு சொல்கிறவன் தாமசம். பல பேர், பல ஜீவராசிகள் இருக்குது, வேறுபாடுகள் இருக்குது, நாங்களாம் மேலே நீங்களாம் கீழேன்னு சொன்னால் அதுவும் என்னது? ராஜசம். எல்லாருக்குள்ளேயும் ஒரே கடவுள் இருக்கிறாருன்னு ஒரு உணர்வு வரணும். பொய் இல்லை, சும்மா குரு சொன்னாங்கன்னு இல்லை. நீ ரியலைசேஷன் ஆகணும். உனக்கு அனுபூதிக்கு போனால் தான் இதெல்லாம் புரியும். இது புரிஞ்சிச்சா? இப்போ இந்த காயத்ரியானது இது வெளியே விடக்கூடாதான். வெளியே விடக்கூடாது, யாருக்குமே சொல்லித்தரக்கூடாது. அப்படியே மூடியே வச்சு தங்கம் கட்டி கட்டியாக இருக்குது, யூஸே பண்ணக்கூடாது. பணம் கட்டுக்கட்டாக இருக்குது, பயனே படுத்தக்கூடாது. எதுக்கு அது? யாருக்கு அது? கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிங்க. கொஞ்சோண்டு ப்ராக்டிக்கலாக யோசிங்க. எதுக்கு அது? யாருக்கு அது? பொருட்கள் பயன்படுத்தப்படணுங்க. அப்போ தான் அது விகாசம் அடையும், அது மலர்ச்சி அடையும், அது எல்லாருக்கும் பயன்புள்ளதாக இருக்கும், பயன்பெறும், பிரயோஜனம் உண்டுங்க. லாக் பண்ணி சிறை வைக்கிறத பரம்பொருளே ஒத்துக்க மாட்டாங்க. மகாலட்சுமியும் ஒத்துக்க மாட்டான். என்ன லாக் பண்ணி ஜுவல்ஸ்னால் போட்டுக்கணுங்க. எதுக்கு ஜுவல்ஸ் வச்சுருக்க? போட்டால் தெரிஞ்சு போயிடும், கரைஞ்சி போயிடும். கரையிடுமே போட்டால் என்ன? நீ போட்டுக்கிறது எல்லாமே 10 பவுனுக்கு மேலே தான் இருக்குது. கரைஞ்சே அவனும் 9 ஆகட்டுமே, 8 ஆகட்டுமே. இல்லை அது தேஞ்சு போயிடும். உங்களுக்கு தெரியாது. எனக்கு இது மாதிரி வாழ்நாள் ஃபுல்லாக திறந்து பார்த்துக்கிட்டு, மூடி வச்சுக்கிட்டு, எண்ணி பார்த்துக்கிட்டு, மூடி வச்சுக்கிட்டு அப்படியே செத்து போயிடுவான். அப்புறம் பேரன் வருவான், பாவிக்கால் அந்த பணம், அந்த லாக்கரை உடறா. எங்கள் தாத்தா தானும் செலவு பண்ணல, மற்றவனும் கொடுக்கல. நம்ம ஸ்கூலுக்கு கொடுப்போம், விட்றா ஸ்கூலுக்கு ஒரு ரூம் கட்டி கொடுப்போம் அப்படின்னு எடுத்து கொடுத்துருவான். அந்த புள்ளி அவனுக்கு போயிடும். உனக்கு கிடையாது, உனக்கு அதோ கத்தி தான். தூமர மார்க்கம் ரெடி பண்ணி வச்சுங்க. முட்டா பசங்களுக்கெல்லாம் தூமர மார்க்கம் தான். தூமர மார்க்கம்னா என்ன தெரியுமில்ல? தட்சிணாயனம். இருட்டு நைட்டில் தான் போவோம் உயிர் அவருக்கு. இத்தனை விசேஷம் இருக்குது அதில் பாருங்கள். தான தர்மம் பகலே வந்து அடவுவான். என்னத்தை சொல்கிறது? அதனால் இந்த நீங்கள்லாம் விழித்து கொண்டோர்கள் பிழைத்து கொண்டீர்கள். விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார். குரட்டை விட்டவர்கள்லாம் கோட்டை விட்டார். இப்போது இன்னைக்கு அந்த மார்க்கத்தில் உயர்வான உன்னதமான அனுபூதியை நோக்கி நாம் போயின்ட்டுருக்கோம். ஞானம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். சிரவணம் ஆகிக்கொண்டிருக்கிறது. அகண்ட பார்வை பூர்த்தி ஆகக்கூடிய கிளைமேக்ஸ்லேயே மனநம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே மனநம் ஸ்டார்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க முருகப்பெருமான். அதனால் அது நன்றி சொல்லி இந்த காயத்ரி ரகசிய உபநிஷத்தை ஆரம்பிக்கிறோம். தமிழ் செய்ய ஆரம்பிக்கிறோம். என்னை நன்றாக இறைவன் செய்தான், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறுன்னு அந்த பரம்பொருளை தமிழில் தமிழர்களுக்காக, இந்த வஞ்சிக்கப்பட்ட இனத்துக்காக தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்போம். கண்களை எல்லாம் திறந்து கொண்டே இருப்போம். யாருக்கு கொஞ்சம் வயிற்று எரிச்சலாக இருக்கும், சில பேருக்கு என் மேலே கோபம்லாம் இருக்குது, சில பேருக்கு அவங்கெல்லாம் என்னை மன்னிக்குமாறு கேட்டுக்கொண்டு நம்மளுடைய தமிழ் பயணம் தொடரும். 4 வேதங்களும் காயத்ரியை அறிவதை பாராட்டி இருக்கிறது. போதுமா? வேதம் எல்லாருக்கும் சொல்லி கொடுறான்னு சொல்லுது, பாராட்டுது. எல்லாரும் அறிங்க அப்படின்னு பாராட்டுது. 4 வேதங்களும் காயத்ரியை அறிவதை தான் சொல்லுது. பாராயணம் பண்ண சொல்லலை. ஃபஸ்ட்டு
இவங்க தான் பாராயணத்தில் நிற்கிறாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு ஞானம் வேணும். இப்போ நீங்கள் அறிஞ்ச அந்த காயத்தினுடைய மகத்திற்கு அந்த 3 என் உயிரை தொட்ட 3 லைனுமே உயிரை தொட்டுடுது. உங்கள் கூட விசாரம் பண்ணும்போதே நான் அந்த நிலைக்கு ஆளாகிடுறேன். உங்களுக்கு அது மாதிரி ஏற்பட்டுச்சா இல்லையா? ஏற்பட்டால் நீங்கள் உத்தம அதிகாரி, ஏற்படலைன்னா மத்தியம அதிகாரி. இப்போ நீங்கள்லாம் ஆரம்பத்தில் நினச்சிருப்பீங்க எப்படி 11,000 மந்திரத்தை 1000 மந்திரம் ஆக்குறேங்கிறாரு, 1000 100 ஆக்குறாங்கிறாரு, 100 10 ஆக்குறேங்கிறாரு, 10 1 ஆகுனா உனக்கு முக்தி கிடைச்சிரும்னு சொல்கிறாரு. எப்படி வார்த்தை ஒரு மனிதனுடைய மனதை உருக்கும், கரைக்கும், லயமாக்கும்னு ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இருந்திருக்கும். எப்படி வெறும் வார்த்தை நமக்குள்ளே ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தும், எங்களுக்கெல்லாம் அதில் நம்பிக்கை இல்லைங்கிற மாதிரி இருந்தீங்களா இல்லையா? போய் சொல்லக்கூடாது. இருந்தோமா இல்லையா? எல்லோரும் யார் யார் இருந்தீங்க சொல்லுங்கள். எல்லாருமே இருந்திருப்பீங்க. எப்படி வெறும் வார்த்தைனா வெறும் வார்த்தை இல்லைப்பா, அதுக்குள்ளே ஓங்காரம் இருக்குப்பா. ஓம் இது ஏகாட்சரர் பிரம்மம், இந்த சொரூபமே அதுக்குள்ளே தான்ப்பா இருக்கு. ஏன்பா விக்கிரகத்தில் இருக்காங்கன்னு சொல்லி கொடுக்காமலே போய் வணங்குற? தேடி 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 காடு மலை மேடு பள்ளம் எல்லா இடத்துலையும் புறத்தில் தேடி. சரி, நாமளும் அதை அனுமதிக்கிறோம். ஏன்னா சித்தம் சுத்தியாகும். அப்போ தான் அப்படி அவன் சுற்றிட்டுலாம் வந்தால் தான் குரு சொன்னால் குரு கடவுளாக தெரிவார். அவர் சொல்கிற வாக்கியமும் உபதேசமாக இருக்கும். இல்லைன்னா அமிர்தத்தை குரு எடுத்து தேவனே கொடுத்தாருன்னு வச்சுங்க, அவன் குடிச்சிட்டு துப்புனாலும் துப்பிடுவான். இன்னும் கசப்பாக இருக்குன்னான்னு சொல்லுவான். இனிப்பு அதிகமான கசப்பாக தெரியுமா? அமிர்தத்தோட கொஞ்சம் லைட்டாக அப்படி காப்பரை டைரெக்டாக கோல்டு பயன்படுத்தாத மாதிரி அமிர்தத்தை கொஞ்சம் டைல்யூட் பண்ணி தான் சாப்பிடணுமோ இருக்கலாம். அனுமானத்தை சொல்கிறேன், நான் சாப்பிட்டதில்லை. ஞானாமிர்தம் டெய்லி சாப்பிட்றேன். பக்தி அமிர்தத்தை என்ன சொல்கிறது, பக்தி அமிர்தத்தை சாப்பிட்றேன். பக்தாமிர்தம், ஞானாமிர்தம், யோகாமிர்தத்தையும் சாப்பிட்றேன். 3 அமிர்தமாக அடித்து தூள் கலப்புறேன். 3 வேளை சாப்பாடு இதுதான் எனக்கு. உண்மையாக சொல்லப்போனால் புற சாப்பாடு வர வர என்னாச்சு, அவ்வளோதான் விருப்பம் இல்லை. ஏதோ ஒன்று போடுறாங்க, ஏதோ ஒன்று சாப்பிட்டு வாழ்க்கையை ஓட்டின்னு. அன்றைக்காவது திருவண்ணாமலைக்கு போனால் பரோட்டா, இல்லைன்னா தமிழ்நாடு அருணகிரி பாடல் பெற்ற கோயிலுக்கு போனால் நம்ம இசை சாப்பிடும். என்றைக்கோ ஒரு நாள் நடக்கட்டும், போட்டோம். எதுக்கு சொல்ல வேண்டாம், அமிர்தம் பருகுனா பாக்கியெல்லாம் என்னவாயிடும்? ஃபீக்கா, ஃபேர்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபேர் கிடையாது, ஒரு மாதிரி ஃபேக்கு கூட சொல்லக்கூடாது. அது மாதிரி வெளுத்து போச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி போயிடும். சரி, 4 வேதங்களிலும் காயத்ரி அறிவதை பாராட்டி இருக்கிறது. காயத்ரி மந்திரத்தை சொன்னால் எப்படியா பணம் வரும், எப்படியா பொருள் வரும், எப்படியா மனுஷன் வரும் செஞ்சு பாருங்கள். இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள். ஓம் ஐம் சொல்லி பாருங்கள், ஓம் ஸ்ரீம் சொல்லி பாருங்கள். எது வேணுமா நீங்கள் கேட்ட 3த்தில் அதை ஓம் ஹ்ரீம் சர்வ சித்தி தரக்கூடியது. எது கேட்டாலும் கொடுக்கும். எல்லாத்துக்கும் ஓம் ஹ்ரீம் பயன்படுத்தலாம். அம்பாள் மூலம், எல்லாம் மூலம். இதெல்லாம் யாருமே வெளியிட மாட்டாங்க. தவறானவர்களுக்கு கையில் போகக்கூடாது. அப்போ இருக்கிறவன் எல்லாம் தவறானவனா? தவறான கையில் போகிறவங்க கொடுக்க எனக்கும் உடன்பாடு இல்லை. தப்பான மனிதர்களுக்கு இது கொடுக்க உடன்பாடு இல்லை. அவங்களுக்கு இந்த மந்திரம் வேலை செய்யக்கூடாது. சரியான மனிதர்களுக்கு, பக்தர்களுக்கு நிச்சயமாக வேணும், கொடுக்கணும். வேதம், பிராமணம், உபனிஷத்து, புராணம், ஸ்மிருதி அனைத்தும் காயத்ரி மந்திரத்தை சிறப்பை, அதன் வல்லமையை, ஆற்றலை, புரிதலை கூறுகிறது. ஆதாரம் உபனிஷத்து தான். இவர் என்ன உபனிஷத்தை இடையில சேர்த்துருக்காரு, பாஷ்ய கருத்தா. இது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், அப்படி தான் இருக்கும். உபனிஷத்துலேருந்து தான் எல்லாம், உபனிஷத்து தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். அதில் சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, வேதம், பிராமணம், உபனிஷத்து, புராணம், ஸ்மிருதி. இந்த லலிதா சாஸ்திரம் கூட பிரம்மாண்ட புராணம். நேற்று ஒரு மந்திரம் பார்த்தோம், கோபதி பிராமணம். அது மாதிரி பிராமணம், உபனிஷத்து, புராணம், ஸ்மிருதி. ஸ்மிருதினா அது ஒன்று எக்ஸ்பிளனேஷனுக்காக புத்தகங்கள் எழுதுகிறாங்கல்ல, அது ஸ்மிருதின்னு சொல்லுவாங்க. ஸ்மிருதி அனைத்திலும் காயத்ரி மந்திரத்தின் சிறப்பை, அதன் வல்லமையை, அதன் ஆற்றலை,
அதனுடைய புரிதலின் அவசியத்தை இந்த உபனிஷத்து கூறுகிறது. என்னை பொறுத்த வரைக்கும் ரகசியம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கணும். அதுதான் ரகசியம். ரகசியம் சொல்லக்கூடிய சூக்ஷ்மம் எல்லார் இருதயத்திலையும் வாழணும், விளங்கணும், பிரகாசிக்கணும். அதுதான் ரகசியம். இதுதான் ரகசியத்துக்கான உண்மையான மெய்ப்பொருளாக இருக்கிறதா ரிஷிகள் கூறியிருப்பாங்கன்னு அனுமானிக்கிறேன் அடியன். சொல்லியே கொடுக்காம அவன் எப்படிப்பா வந்து கேட்பான்? நீ ஒன்றுமே சொல்லிக் கொடுக்கல, அவன் எப்படி வந்து கேட்பான்? நான் கேட்குறேன், எனக்கு தெரியாமல் தான் கேட்குறேன். அதனால் இதெல்லாம் வெளியில் வரணும், இந்த உலக மக்களுக்கு போய் சேரணும். இது இருந்தால் வாழ்க்கையில் நம்பிக்கையும் மேன்மையும் உழைப்பும் அதனுடைய பலனும் கிடைக்கும். அறிவு பிரகாசிக்கும், சத்துவகுணம் பிரகாசிக்கும். போதுமா? பக்தியிலேயே 3 சொல்லிட்டோமா? இதுதான் கடவுள், பாக்கி எதுவும் கடவுள் இல்லைன்னு சொல்கிறது தமோ குணமா இல்லையா? இது மட்டுமே போதும். மற்றவங்களை வெறுக்காத, வேற ஒன்றும் இல்லை. இப்போ அடியன் சொல்கிறது அது அடியன் இல்லை, அந்த மந்திரத்தில் சொல்கிறது இது மட்டும்தான் கடவுள்னு சொல்லிக்கோ, இது மட்டும்தான் மேலானதுன்னு சொல்லாத. இப்போ அதான் பிரச்சனையே. அதனால தான் இப்போ உலக நாடுகளில் சண்டை நடக்குது, இவ்வளோ பேர் சாகுறான்னா மதச்சண்டை ஜாதி சண்டையில் தான் இந்த உலகமே அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. என்ன சொல்கிறீங்க? உண்மையா இல்லையா? இப்படி நடந்துட்டுருக்கு. அது எதுக்கு? 2-3 இருக்கிறதுனால தானே. 2-3 இருக்கிறதுனால தான். பேரும் வேணாம், வடிவம் வேணாம், ஒன்று தான் இருக்கு. அது உணர்வு, அது பேர் ஆனந்தம், அது பேர் அமைதி, அது பேர் அன்பு. இது எல்லாரும் ஒத்துக்குவான். நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னா தமக்குணும். தமக்குணும் வேறு ஒன்றும் இல்லை. அந்த ஞானம் ஜெயிக்குமான? ஜெயிக்காது. கடவுள் இருக்கிறாருன்னு சொல்ல தெரியுது, அவர் ஒருத்தர் தான் இருக்கிறாருங்கிறத ஏன் அனுபூதி பண்ண முடியலன்னா யாருமே மேலே ஏறுறதில்லை, தபஸ் பண்ணுறதே இல்லை. இந்த உபநிஷத்து யாருக்குமே தெரியும். இந்த பாரதத்தில் பிறந்த சூக்ஷ்மம் இங்கே இருக்கிற யாருக்கும் தெரியல. 95% தெரியலை. இது நியாயமா? இது தர்மமா? இதுதான் இறையாட்சியா? சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் எல்லாம் சேரணுமா வேண்டாமா? எல்லாருக்கும் எல்லாம் சேரணும்னா அறிவை கொடு, அறிவு கண்ணை திறந்து விடுங்க. எல்லாருக்கும் அறிவு கண்ணு திறக்கப்படணும். அதுதான் சமத்துவம். அப்போ தான் சமத்துவம் வரும். சும்மா நீங்கள் வாயில் வடை சுட்டுட்டு இதை கொடுத்து அதை கொடுத்து இலவசத்தை கொடுத்தெல்லாம் சமத்துவம் வராதுப்பா. சுயமாக அவன் சிந்திக்கணும், செயல்படணும், அவன் முடிவெடுக்கணும், அவன் வாழ்க்கையை அமைதியாக அன்பாக ஆனந்தமாக கொண்டு போகணுங்கிற ஒரு சங்கல்பம் போடணும். அப்போ தான் அவன் வாழ்க்கை விளங்கும், அவன் லைஃப் ஸ்டைல் மாறும். இதுதான் சூட்சமாக. அதை உபநிஷத் செய்கிறது. உபநிஷத்தை மண்ணள்ளி போட்டு மூடியாச்சு. பள்ளத்தில் அதிபாதாளத்தில் தோண்டி யாருக்குமே எங்கே இருக்குன்னே தெரியாது. உலகத்திலே மிக கம்மியான காப்பீஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது உபநிஷத்து தான் இருக்கும்னு நினைக்கிறேன். காப்பியே பண்ணுறதில்லை. இன்னும் ஓலைச்சுவடிகள்லேயே 1180 300 தான், 127 தான் வந்திருக்கு நம்மக்கிட்ட. இதுக்கே இவ்வளோ ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் வீரியம் இருக்குன்னா பாக்கியெல்லாம் இருந்தால் என்னது? அகண்ட பார்வையில் அடியேன்னு போயின்னு இருப்பேன். பரந்த பாரதத்தை அப்படியே பார்த்துடலாம் ஒரு கிளான்ஸர். இப்போ தமிழ்நாட்டுக்கு மட்டும் பார்க்க வேண்டியதாக இருக்குது, கட்டாயம். அதனால தான் 126 இருக்கிற உபநிஷத்து இன்னும் 2-3 இருக்குது. இது கொஞ்சம் லெங்க்த்தியாக இருக்கும், அதை கடைசியாக வச்சுக்கலான்னு பார்த்தேன். அது எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிவிட்டு தத்துவமசிக்கு இறங்கிடலாம். முதல்ல தமிழ்நாட்டை பார்க்கலாம். தமிழ்நாடு வேத கிரமமானால் அது எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கும். சிறந்த மந்திரமாகவும் பேராற்றலும் மூளை பூரணமாக வேலை செய்ய ஒரு காலத்தில் கேட்டிருக்கோம். மூளை சயின்டிஸ்டே 5%. நான் சயின்டிஸ்ட்லாம் அப்போ பெரிய ஆள் நினச்சிட்டு இருந்தேன். முன்னாடி சயின்டிஸ்ட்லாம் மிகப்பெரிய ஆளுங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அவன் கண்டுபிடிக்கிற விஷயங்கள் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. நிச்சயமாக அவன் பெரிய ஆள் தான். ஆனால் அவனை விட 1000 மடங்கு மேலானவங்கள் ரிஷிகள். அதை சொல்ல வரேன்.
அங்கேருந்து எடுத்தது தான் இது. ஒன்றில் நின்று சொல்கிறது வேதம் தானே, ஒன்றில் நில்லுன்னு சொல்கிறது வேதம் தானே. ஒரு பிறப்பிடத்தையே மாற்றாதன்னு சொல்லுது, இருப்பிடத்தையே மாற்றாதன்னு சொல்லுது. எங்கே இறைவன் உனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய பாடமாக இருக்கும் இந்த உலகத்துக்குங்க. இருக்கிற வீட்டை விற்றுவிட்டு நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அப்படிலாம் சொல்கிறதுலாம் அறியாமையே அறியாமையே அறியாமையே. கொடுத்த இடத்துல வாழ்க்கை நடத்தப்பா. நம்ம வீட்டில் குண்டா போட்டான் இங்கேருந்து வந்து, இல்லை இல்லை இருக்க வேண்டியது, இருந்து தொலைக்க வேண்டியது தானே. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே உனக்குன்னு டிசைட் பண்ண இடம்ப்பா அது, உன் பேர் எழுதப்பட்ட இடம் அது. அதை விட்டுட்டு அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், தெருவிலே எனக்கு பிடிக்கல, அவன் முகத்திலே முடிக்கக்கூடாது, வீட்டை மாற்றணும். இல்லை அகங்காரத்தினுடைய வெளிப்பாடு. அடுத்த ஹார்ட் அட்டாக் இவரே ரெடி பண்ணுறாரு. தேவையா இதெல்லாம்? நான் கூட அப்படி தான் எங்கள் வீடு வாங்கி சொன்னேன்ல, 24 வருஷமாக தலை குனிஞ்சிக்கிட்டே தான் போவேன், தலை குனிஞ்சிட்டே தான் வருவேன். காதில் நல்ல செய்தி கேட்டால் தானே அது நமக்கு நின்று கேட்க முடியும். ஏதோ ஒன்று கேட்கும், அதனால் தலையெழுத்துன்னு போவேன் வருவேன். யாரையும் பார்க்க மாட்டேன், யாரையும் பேச மாட்டேன், யார் வீட்டு ஃபங்க்ஷனும் போக மாட்டேன். நீ கோவிலுக்கு வந்து உழவார பண்ணி திருப்பணி ஈடுபட்டால் வருவேன். அடியார்கள் வீட்டுக்கு தான் போகணும், எல்லார் வீட்டுக்கும் போகக்கூடாது. யார் சொன்னா? நானே சொல்கிறேன். இப்போ தான் கொஞ்சம் எல்லாருக்கிட்டையும் பேசுகிறேன். இந்த வேதாந்தம் வந்த பிற்பாடு தான் எல்லார்ட்டையும் பேசுகிறேன். எப்படியாவது கண்ணு திறக்காதான்னு. சிறந்த மந்திரமாக மூளையை 100% வேலை. ஏன்னா எல்லா காயத்ரியும் மூளையை தான் தூண்டுது. எல்லா காயத்ரியும் அறிவை தூண்டுது, இறைவனை தியானிக்க சொல்லுது. முதல்ல இறைவனை அறிய சொல்லுது, அறிவை தூண்டுது, தியானிக்க சொல்லுது. ஜீவேஸ்வர ஐக்கியத்தை எல்லா காயத்ரியும் சொல்லுது. ஓங்காரத்தை இது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணால் ஆளே இல்லை. ஓங்கார மகத்துன்னு தெரியும், எக்ஸ்பிளைன் பண்ணனா அது ஐஸ்வர்யம் கொடுக்குண்டா, லெஜெண்டரி வாழ்க்கை கொடுக்குண்டா, பணம் கொடுக்குண்டான்னு சொன்னால் போதும். ஒன்றுமே சொல்ல நான் பணம் கொடுக்குன்னு சொன்னால் போதும். இப்போ கூட நம்ம சிஷ்யர்களே பல பேர் அந்த அந்த சச்சக்கர உபநிஷத்து சொன்னீங்களே, அந்த பெருமாள் வந்து பணம் கொடுக்குறாருன்னு, அது அமோகஞ்சி அற்புதஞ்சி. அதுதான்ஜி எல்லோரும் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. கர்மகாண்டத்தில் கர்மத்தில் தான் நிற்க விரும்புகிறான். ஏன்னா பணம் ஐஸ்வர்யம். ஸ்ரீயாங் ஸ்திரியாங் அது மாதிரி நிற்கிறேன். சிறந்த மந்திரமாகவும் பேராற்றலும் மூளை பூரணமாக 100% வேலை செய்யும் சிறப்பையும் தூண்டுதவதாக காயத்ரி இருப்பதாக அனுமானிக்கிறேன். யாஞவல்யக் இதில் யார் குரு சிஷ்யன்னா, சிஷ்யன் வந்து யாஞவல்யக்கர், கிருஷ்ணயஜுர்வேதத்தை ஃபவுண்டர். அவர் பெரிய ஷாக்காவுக்கே ஃபவுண்டர். அவர் துருன்னு இருப்பார். யாரோ போய் ராஜா கிட்டே போய் இதை கொடுத்துருவான் அப்படின்னு நாங்கள் போய் ராஜா இல்லைன்னு வச்சுட்டு வந்துட்டார். ராஜா கோவம் வந்துச்சு, நான் மதிக்காமல் வச்சுட்டு போயிட்டானே அவனை. ராஜானா ராஜா இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும், ஏதோ ஒன்று திரும்ப போய் அதெல்லாம் கேட்க முடியாதுன்னுவார். சரியில்லை போய்ட்டு. அறிவு ஞானம் விசேஷம். யாஞவல்யக்கர் இவர் சொன்னதே செய்வார். அங்கே அவங்க சரியாக ரிசப்ஷன் ஒழுங்காக இல்லாததுனால இவர் வச்சுட்டு வந்துடுவார். கோவம் வந்துடும் ராஜாவுக்கு. ஏண்டா நீ போய் என்னடா சொல்லணுன்னா என்னடா பண்ணிட்டு வந்துடுறியா, ராஜகோபத்துக்கு ஆளாக்கிட்டேடான்னு. உனக்கு மந்திரமெல்லாம் சொல்லி கொடுத்ததெல்லாம் வேஸ்ட்டுன்னா கக்கிடுறேன், எல்லாத்தையுமே கக்கிடுறேன்னு. சூரியன் வந்து ஐயோ பிராமணன் வந்து வேத மந்திரம் இல்லாமல் வாழ்க்கை நடத்த, பிரம்மஞானம் இல்லாமல் வாழ்க்கை நடத்தக்கூடாது, அவனுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுப்பேன்னு சூரியன் சொல்லிக் கொடுக்குறாரு. சூரியன் குருவாக இருந்து யாஞவல்யக்கர் சொல்லித்தரார். தைத்திரிய உபநிஷத்து அப்படி தான். தைத்திரிய பறவைகள் இவர் கக்கின மந்திரத்தை சாப்பிட்டு அது வேதம் ஓத ஆரம்பிச்சிடும். அப்படி தான் தைத்திரிய உபநிஷத்து வந்துன்னு ஒரு சின்ன வரலாறு. இங்கே அந்த யாஞவல்யக்கர் இங்கே சிஷ்யனா பிரம்மாவை தேடி போகிறாரு. எனக்கு வந்து காயத்ரி விசேஷத்தை சொல்லிக் கொடுக்க நமக்காக போகிறார். ஏங்க ஒரு நாளைக்கு 3 வேளை பிராமணர்கள் இதை ஜபிக்கிறாங்கன்னா, சந்தியாவந்தனத்தில் பண்ணுறாங்கன்னா சாதாரண விஷயமாங்க. லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்? சிதம்பரத்தில் குழந்தைங்க தீட்சிதர்லாம் பார்த்தீங்களா, எப்படி பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கா? குழந்தைங்களாம் பல இருக்காங்களா? ஒரு வயசே இல்லை, சாசாங்க நமஸ்காரம் பண்ணுது. சொல்லி கொடுத்தாரு, வீட்டில் சொல்லி கொடுத்துருக்காரு. இங்கே நமஸ்காரம் பண்ணால் நமஸ்காரம் பண்ணுது. பார்த்தீங்களா இல்லையா? இன்னும் சில பேர் சித்தர்லாம் தியானம் பண்ணிருந்தார்.
நான் சிவனேன்னு உட்காந்துருந்தேன். நான் எனக்கு அங்கே உட்காந்துருந்தா போதும், அதுவே பெரிய விஷயம். அந்த இடத்துல இடம் கிடச்சிதே. அந்த ஒரே புகை, தூப தீபம், நறுமணம் அப்படியே குவியுது. அது எல்லாம் பாருங்கள் விசேஷம். அன்னைக்கு மகம், அன்னைக்கு வந்து பிரதோஷம், அன்னைக்கு வந்து அபிஷேகம், எல்லா நாளும் ஒன்றா கூடி வருது. நம்மளை கூப்பிட்றாரு, நம்ம போகிறோம். ஏதாவது பிளான் இருந்துச்சா? இல்லை. தேருக்கு பிளான் இருந்துச்சா? இல்லை. மயில் வந்து உக்காந்துச்சா டீ குடிக்கிற வீட்டில்? அவங்க நெகிழ்ந்து போயிட்டாங்க. அவங்க உங்களுக்கு மத்தியானம் சாப்பாடு போடுறேன் அப்படிங்கிறாங்க. காலையில் அந்த டீ கடையில் போய் டீ கேட்டோமே, 25 பேருக்குள்ள டீ கடை எங்கள் கடையில் அந்த மாதிரி மெட்டீரியலே கிடையாது, நான் போய் பசுமாடு தான் வாங்கிட்டு வரேன்ட்டான். அப்படி சொல்லிட்டான். அப்புறம் என்ன எல்லாம் அடியாருக்கெல்லாம் என்னாச்சு டீ கிடைக்காம வேற யாராவது எனக்கு என்னமோ எனக்கு சொந்த ஊருக்கு வந்த மாதிரி யார் வீட்லையாவது நான் போட சொல்கிறேன்டா அப்படின்னேன். முருகன்ட்ட முருகன்ட்ட அவனுக்கு நம்பிக்கை இருந்துச்சோ இல்லையோ சொன்னேன். அது மாதிரி சொன்னேன். இருந்தீங்களா பக்கத்தில்? சொல்லிட்டேன். என்ன தைரியம்னா ஏதோ முருகப்பெருமான் கருணை. அதே மாதிரி அதுக்குள்ளே அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க, அவரை ஜியை கூப்பிடுங்க, நாங்களே டீ போட்டு கொடுக்குறோம். கடந்து போய் இங்கெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு வரலாம். எனக்கு கிராமத்தை ரசிக்கணும்னு ஆசை. போய்ட்டு சரி டீயை குடிப்போன்னு டீயை குடித்தா மயில் வந்து உட்காருது. அது எங்கேயோ உட்கார கண்ணு பார்வைக்கு வந்து மேலே இருந்து போப்பு பேசுவார்ல, போப்பாண்டவர் வந்து விசேஷ நாளில் பேசுகிற மாதிரி மயில் வந்து மேலே நின்று எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுது. முருகப்பெருமான் கருணை. நினச்சிருப்பாங்க இவ்வளோ வருஷமாக நம்ம இருக்கும் போதெல்லாம் வரல, இவன் வந்தான் ஆசீர்வாதம். அவனு மத்தியானம் சாப்பாடு ரெடி பண்ணுறேன்றாங்க. எங்களுக்கு பிளான் இருக்குது. அவங்களுக்கு ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் முருகனும் அங்கே வந்திருக்காரு, நாமளையும் அடியார்களையும் அங்கே அனுப்பிச்சிருக்காரு. அதான் நடந்த விஷயம். அடியன் பார்வை போட்டோம். இதெல்லாம் ஏன் இப்போ எங்கே போனாலும் மயில் வருங்கிறதே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. எழுதி வச்சிங்க. 2வது இடம் இதோட. முதல் நாள் பூஜை பண்ணி அடுத்த நாள் வந்துச்சு அங்கே திருவையாறில். இங்கே வந்து வந்த அன்றைக்கே வந்துடுச்சு. நாளைக்கு நம்ம வரதுக்கு முன்னாடியே போகும் போல இருக்கு. அடியார்கள்லாம் வராங்க, போய் செக் பண்ணி ரூட்டெலாம் கிளியர் பண்ணிட்டு வரும் போல இருக்குது. இந்த உலகத்தில் எங்கேயாவது உண்டாங்க சொல்லுங்கள்? கடவுள் முருகப்பெருமான் பிரத்யட்சங்க, பிரத்யட்சம். அதனால் எல்லோரும் உணர்ந்த விஷயம் தானே. நம்ம ஒன்றும் சொல்லணுமா? ரோட்டில் நிற்கிறவங்களாம் நின்று கும்பிட்றான் மயிலை. எப்படி இருக்கும்? அந்த ஃபோட்டோ பார்த்தாலே தெரியும். அது முதல்ல சிலை மாதிரி தெரியும், பல விதத்தில் போய் தெரியும். யாஞவல்யக்கர் தான் சிஷ்யர். குரு வந்து பிரம்மா. பாருங்கள், ஞானம் இருந்தால் இங்கெல்லாம் போகலாம், பிரம்மாவை பார்க்கலாம், பார்த்து பேசலாம். பெரிய விஐபி கான்டாக்ட்லாம் இல்லைல்ல உங்களுக்கு. நீங்கள் இந்த பூர்த்தி ஆகிறதுக்குள்ளே மனன தத்துவமசி பூர்த்தி ஆகிறதுக்குள்ளே பல விஐபிகள் உங்களோட தொடர்புக்கு வருவாங்க. பாருங்கள், உங்கள் மடத்துக்கே வருவாங்க. எழுதி வச்சிங்க, பொய்க்காது, எனக்கு தெரியும். யாஞவல்யக்க பிரம்ம இருவருக்கும் உள்ள உரையாடல் ஸ்டைலு, கான்வர்சேஷன், வார்த்தாலாப்புன்னு சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்தில். சம்பாஷணன்னு சொல்லுவாங்க. நிறைய இருக்குது, நிறைய வார்த்தைகள் இருக்குது. கத்தோபகத்தன்னு சொல்லுவாங்க. கத்தோபகத்தன்னு சொல்லுவாங்க. நிறைய வாக்கியம் இருக்குது, நிறைய வார்த்தை இருக்குது இதுக்கு. 2 பேரும் உரையாடல். முதலில் காயத்ரியினுடைய அமைப்பையும் அதன் மந்திரங்களையும் அதில் எத்தனை வார்த்தைகள் இருக்குங்கிறதையும் தெளிவுபடுத்தி உள்ளது. இது மிகுந்த புத்திசாலித்தனத்தை, ஆழ்ந்த நுட்பமான அறிவை தருகிறது. 100% அறிவு. இதை வச்சு தான் 100% மூளையை வேலை செய்யணும். காயத்ரி ஜபித்தால் அறிவு. காயத்ரியின் உற்பத்தி, எழுத்து, அதனுடைய வேர், அதனுடைய கை, தலை, அதனுடைய ரிஷி, சந்தம், சக்தி, அங்கங்கள், எழுத்துக்கள், 24 எழுத்து, 24 ரிஷி, 24 மலர்கள், 24 பாவங்கள் எப்படி தீர்க்கிறது, அதனுடைய புனிதம் அனைத்தையும் விவரிக்கிறது இந்த உபநிஷத்து. அப்போ இதெல்லாம் இந்த காயத்ரி பாராயணம் பண்ணவங்களாம் கேட்டிருக்க மாட்டாங்க. என்னுடைய அனுபவம் 95% கேட்டிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு வரம். நம்ம இப்போ பேச போகிறது இந்த உபநிஷத். இறுதியில் தீய சக்திகள் அத்தனையும் நாசம் செய்யும்
விவரங்களையும் இந்த மந்திரம் தன்னிடத்தே வைத்திருக்கிறது. யாஞவல்ய அவரும் பிரம்மாவும், இன்னொரு சிஷ்யர் கூட வர்றார், இன்னொரு ரிஷி. அவர் யார் தெரியுமா? வசிஷ்டர். 2 ரிஷிகள், வசிஷ்டரும் யாஞவல்லிக்க 2 சிஷ்யர்கள் ஒன்றா சேர்ந்து வராங்க. 2 பேருக்கும் ஒரே ஆசை, காயத்ரியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வராங்க. யோக வசிஷ்டர் வந்து ராமனுக்கு குரு. அவர் யார்? வசிஷ்டர் ராமனுக்கு குரு. யோக வசிஷ்டம் அவர் வந்து காயத்ரி தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே வர்றார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காயத்ரியை தயாரித்தது விஸ்வாமித்திரர், அதை கண்டுபிடிச்சவர், கம்போஸ் பண்ணவர். விஸ்வாமித்திரருக்கு மேலானவர் வசிஷ்டர். வசிஷ்டர் தான் இறுதி அந்த காலத்தில். அவர் தான் எல்லாருக்குமே பட்டம், டிகிரி, பிஹெச்டி, டாக்டரேட் எல்லா அவார்டும் கொடுக்குறது அவர் தான். அவர் தான் வந்து விஸ்வாமித்திரை அடிக்கடி கொஞ்சம் என்னது கலாய்ப்பார். உங்கள் வார்த்தை தமிழ் தான் அது, கலாய்க்கிறது, கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, ட்விஸ்ட் பண்ணுறது, கோபத்தை உண்டாக்குறது, முறுக்கேற்றுறது. அப்படி இவர் ராஜாவாக இருந்தவர். யார்? விஸ்வாமித்திரர். இவர் வந்து பரம்பரை பிராமணர். யார்? வசிஷ்டர். ட்ரெடிஷ்னல். அவர் ராஜரிஷியாக இருந்து பிரம்ம ரிஷியாக மாற போகிறார். இவர் ஆல்ரெடி பிரம்ம ரிஷி. இவர் வாயில் இவர் போட்டி பண்ணி இவரை காட்டுக்கு அனுப்பிச்சிடுறாரு. விஸ்வாமித்திரர் தபம் பண்ணி, வாடா நீ என்ன பெரிய இது மாதிரி பேசிகிட்டு இருக்க, சண்டை போடுற விஷயம் நினச்சிக்கிட்டியா, ரகசியங்கள்லாம் வேதாந்தம்லாம், அதனால் நீ வந்து சத்திரிய வேலையெல்லாம் இங்கே எங்கிட்ட காட்டாத, நீ போய் தபஸ் பண்ணி பிராமணனாக மாறி ரகசியங்களை கண்டுபிடிச்சி ஏதாவது இந்த உலகத்துக்கு ஒன்று பண்ண, அப்புறமா நான் உன்னை ஒத்துக்கிறேன், நீ பெரிய வீரன்தான். இந்த டைலாக்லாம் சொல்லியிருக்காரு. டைலாக் ரைட்டிங் நான் தான் டைலாக் ரைட்டிங். அப்படி சொல்ல அவர் கோச்சின்னு போய் தபஸ் பண்ணி தான் இந்த மந்திரத்தை வடிவமைக்கிறார். அது உலக பிரசித்தி பெற்ற, உலகின் நம்பர் 1 பிரசித்தி பெற்ற மந்திரமாக காயத்ரி இருக்குது இன்றைக்கி. காரணம் 3மே ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை பண்ணுது. சுருக்கமாக சொன்னால் தத்துவமசிங்கிறத காயத்ரி சொல்கிறது. கடைசி வார்த்தை பிரம்மம், பிரம்மம் பிராமணனுள். அது ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? அடியேன் ஏற்றுக்கிறேன். பிரம்மமானது, இறைவனானது பிராமணனுள் விளங்குகிறான். அழகாக சொல்லிட்டார், யாருமே மறுக்க முடியாது. சும்மா இதுக்காக விதண்டாவாதம் வேணால் பண்ணலாம். நீங்கள் உணர்வு நிலையில் போய், ஃப்ரீக்குவென்சி போய், அனுபூதியில் சொல்ல முடியாது. எல்லாருமே பிராமணன் ஆகிடும். ஆச்சா, இங்கே 2 சிஷ்யர்கள். அப்போ கடைசியில் இந்த மந்திரத்தை வடிவமைச்சதுக்கப்புறம் இவரை ரிஷிங்கிற பட்டத்தை கொடுப்பார். விஸ்வாமித்திரர் ராஜ ரிஷின்னு பட்டத்தை கொடுப்பார். அவர் ராஜ ரிஷி, இவர் பிரம்ம ரிஷி. பிரம்ம ரிஷி வாயால் ராஜரிஷி பட்டம் நான் வாங்கி காட்டுன்னு சேலஞ்சு பண்ணி தான் இந்த மந்திரத்தை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பாராட்டாமல் இருக்க மாட்டாங்க. சத்குருவாக இருக்கிறவங்க கண்டிப்பாக பாராட்டாமல் இருக்க மாட்டாங்க. தவறு செய்தாலும் கண்டிப்பாக அதை விமர்சனம் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. நடுநிலையில் தான் இருப்பாங்க. அப்படின்னு சொல்லி இந்த உபனிஷத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம். மந்திரம் 1வது மந்திரம் ஓம் ஸ்வஸ்தி சித்தம். இந்த வார்த்தையை நீங்கள் எல்லாருக்கும் சொல்லலாம். எல்லாருக்கும் நன்மை ஏற்படட்டும்னு சொல்கிறோம் இல்லையா? எல்லாருக்கும். இப்போ நம்ம போனோம்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரார்த்தனை இருந்தால் அந்த பிரார்த்தனை சித்தி ஆகிடும். ஓம் ஸ்வஸ்தி சித்தம். எல்லாருக்கும் பொதுவான நல்லா இருங்க, நன்மை நடக்கட்டும்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த வாக்கியம் நல்ல வாக்கியம். ஓம் ஸ்வஸ்தி சித்தம். இதை நினச்சாலே என்னது, நம்ம நல்லா, மற்றவங்க நல்லா இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அதுவே அவங்களுக்கு வேலை செய்யும். ஓம் ஸ்வஸ்தி சித்தம். சம்ஸ்கிருதமாக இருக்கிறதுனால புரியாமல் இருக்கலாம். அதுக்கு அர்த்தம் கூட நீங்கள் சொல்லலாம். ஓங்காரமும் இருக்குது, ஸ்வஸ்தியும் இருக்குது. ஓங்காரத்தை தான் ஆரம்பிச்சிருக்கு மந்திரமே. ஓம் ஸ்வஸ்தி 2மே புனிதமான வார்த்தை. ஸ்வஸ்தி என்னது? நன்மை. ஓம் ஸ்வஸ்தி சித்தம்.
நல்லது நடக்கட்டும். எங்கே போயிட்டார்? சத்தியலோகம் போயிட்டார். பிரம்மாவை தேடி சத்தியலோகம் போயிட்டார். யார்? யாஞவல்யக்கரும் வசிஷ்டரும். ஓம் நமோ பிரம்மனே. பிரம்மாவை நான் வணங்குகிறோம். ஓம் நமஸ்கிருத்த, எல்லாத்துலேயும் 3 ஓம் வந்துடுச்சு. ஓம் நமஸ்கிருத்திய யாஞவல்யக்க ரிஷிகி. யாஞவல்யக்கர் ரிஷியானவர் நமஸ்காரம் செய்கிறார். யார? சுயம்புவு பரிபுருச்சத்தை. சுயம்புவு தானாகவே தோன்றிய பிரம்மாவை நமஸ்காரம் செய்தார். சுயம்புவம் பரிபுச்சதி கேள்வி கேட்டார். ஹே பிராமண, ஹே பிரம்மா, பிரம்மா காயத்ரியான் உற்பத்தி, காயத்ரியினுடைய உற்பத்தியை ஸ்ரோத்துமிச்சதி சிரவணம் செய்ய விரும்புகிறேன். அத்தாத்தோ வசிஷ்டக, பிறகு என் கூடவே வசிஷ்டர் வந்திருக்காரு சப்போர்ட்டுக்கு. நீ மட்டும் வந்தால் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட போகிறாருன்னு வசிஷ்டர் பிரசித்தி பெற்றவர். வசிஷ்டர் வந்தார்னா யாராக இருந்தாலும் ஏந்து நிற்கணும். ராஜகுரு யார்கிட்ட? பிரம்மாட்ட போயிருக்காங்க. கூடவே வசிஷ்டரும் வந்திருக்கிறார். சுயம்புவம் பரிபுச்சதி, உங்களை கேட்க, தானாக தோன்றிய உங்களை தானாகலாம் தோன்ற முடியாது. இதுபடி புராணப்படி வேதாந்தப்படி என்னது? ஹிரண்ய கர்ப்பத்துக்கு அப்புறம் ஹிரண்ய கர்ப்பத்திலேருந்து இவர் வந்தவர் பிரம்மா. அவர் எங்கேருந்து வந்தார்? ஹிரண்ய கர்ப்பன் யார்? மகாவிஷ்ணு. எங்கேருந்து? ஈசன்லேருந்து வந்தார். இதெல்லாம் நீங்கள் வலியுறுத்தி நீங்கள் அறியணும். இதுதான் உண்மை. இவங்க டைரெக்டாக உலகம் நாராயணன்லேருந்து ஆரம்பிப்பாங்க. நாராயணன் எங்கேருந்து வந்தார்? இதுதான் இங்கே பிரச்சனை. இந்த பாதி மறைக்கிறது இல்லாத வேலையெல்லாம் இந்த ஜீவராசி இருக்க. அத்வைதம்னா துவைத்தங்கிறது, தொடாதனா தொட்டு பார்க்குறது, சொல்லி கொடுறானா மறைக்கிறது, மறைச்சி வைடானா சொல்லி கொடுக்கறது, எல்லாம் தப்பாக பண்ணி வச்சிருது தான் இஷ்டத்துக்கு. என்னது? அகம் கிருத்த. அகம் கிருத்தன என்னது? நான் ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன், அதை நீ சாப்பிட்டு தான் ஆனும் தலையெடுத்து. நான் அகம் கிருத்தோ அப்படின்னு இருக்கணும். நான் செய்யலை, சூப்பராக இருக்கே நீ செஞ்ச வெந்நீர், ஃபென்டாஸ்டிக் அப்படின்னு சொன்னால் நான் தான் செஞ்சேன் அப்படி சொல்லுவாங்களா? ரசம் நல்லா இருக்குன்னா வெந்நீர் நல்லா இருக்குன்னு சொல்லாமல் ரசம் நல்லா இருக்குன்னு சொல்கிறான். ரசத்தை விட சாம்பார் நல்லா இருக்குன்னு சொல்கிறான்னு வச்சு உங்கள் பாஷையில் சொன்னால் தான் புரியும், க்ளீனாக புரியும். இப்போ டவுட்டே இருக்காது. நான் தான் செய்தேன்னுவாங்க. அகம் கிருத்தோ, நான் செய்தேன், சூப்பராக செய்தேன். சாம்பார் சரியில்லை, நான் அகம் கிருத்தோ, நான் செய்யவில்லை, எல்லாம் மேலிருக்கிறவன் செய்தான், அவன் செய்தான், என்னை வைத்து சாம்பார் செய்தான் அப்படின்னு நீங்கள் தப்பிச்சுக்கலாம். ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். சுயம்புவம்னா தானாக பறக்க முடியாது. ஹிரண்ய கர்ப்பத்திலேருந்து தோன்றுவது தான். எல்லாருமே இருக்காங்க, மறைஞ்சிருக்காங்க. ஜீவராசியும் சரி. நீங்கள் போகிறீங்க ஜட்ஜ்மெண்ட் ஆன இது ஒரு புதிய கருத்து இன்றைக்கி சொல்லியிருக்கேன். இந்த மரண பயம் உள்ளவங்களெல்லாம் விட்டுடுங்க. மரணம் என்பது புதிய வாழ்க்கைக்கான ஆரம்பம், கரு. அதுபோல் இந்த பிரம்மா தோன்றினார், பிறக்கலை, தோன்றினார். அவருக்கு 4 குழந்தைங்க. முதல்ல சனகாதி முனிவர்கள் சங்கல்பத்தினால தோன்றினார்கள். அவருடைய மானச புத்திரன்னு சொல்லலாம். மனசுலேருந்து எப்படியா புத்திரம் பிறக்கும் அப்படி கேட்பீங்க. உங்கள் லாஜிக், உங்கள் எலிமூலையை வச்சுக்கிட்டு அப்படி சொல்லாதீங்க. நீங்கள் சங்கல்பம் பண்ணால் தானே குழந்தை பிறக்கும். சங்கல்பம் இல்லாமல் எங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லுவீங்களா? ஒரு குழந்தை வேணும் தானே. எல்லாம் இந்த என்னது நம்ம சொல் தாம்பத்தியமே குழந்தைக்காக தானே. போட்டோம். இப்போது சுயம்புவம் பரிபிருச்சதி யோ பிரம்மா ச பிரம்மோவாச்ச. அந்த வசிஷ்டரும் கேட்குறார், யார் பிரம்மா ச பிரம்ம வாச்ச, யார் பிரம்மத்தை அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் தான் பிரம்மத்தை உபதேசம் செய்ய முடியும். ச பிரம்ம வாச்ச
அதிலிருந்து பிறந்தவர், ஞானத்திலேருந்து பிறந்தவர்னு சொல்லுது. பிரம்ம ஞானத்திலேருந்து பிறந்தவர் பிரம்மான்னு சொல்லுது. பிரம்ம ஞானத்திலேருந்து ஹரண்ய கர்ப்பனை பிரம்ம ஞானமாகவும், ஏன்னா அவர் சித்து தானே, மகாவிஷ்ணு சித்து, ஞானம் அறிவு, இறைவனுடைய பிம்பம். அவர் ஞானத்திலேருந்து பிறந்தவர் பிரம்மா. பிரம்மத்தை அறிந்தவரிடத்திலிருந்து பிறந்தவர் பிரம்மா. பிரம்மாவிலிருந்து பிறந்தவன் பிராமணன். அறிவு தான், அறிவிலிருந்து பிறந்தவன் பிராமணன். யோ பிரம்மா ச பிரம்மவாச்ச, அவர் தான் பிரம்மத்தை சொல்ல முடியும். அவர் கூறுகிறார், என்ன கூறுகிறார்? பிரம்மஞானோத்பத்தியே, பிரம்மஞான உற்பத்தியிலிருந்து அவர் பிறந்திருக்கிறார் என்பதை அவரே கூறுகிறார். இப்போ என்னத்தை கூற போகிறார்? இப்போ பிரம்மஞானத்துக்கான அடிப்படை விஷயங்களை கூற போகிறார். பிரம்மஞான பிரகிருதி, அதனுடைய பிரகிருதி, அதனுடைய பிரகிருதினானது அதனுடைய ஃபேக்டர்ஸ், அதனுடைய சந்தர்ப்பங்கள், அதனுடைய சூழல்கள், அதனுடைய இயற்கையான வடிவமைப்புகள் எல்லாத்தையும் சொல்ல போகிறார். மாயான்னு பேர், பிரகிருத்தினா மாயான்னு பேர். பஞ்சபூதங்களும் பிரகிருதி தான். எல்லாத்தையும் இப்போ சொல்ல போகிறார். வியாக்கியாஷ்யாமக, விளக்கமாக சொல்ல போகிறார், எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போகிறார். யார்? பிரம்மா. கோ நாம ஸ்வயம்பு புருஷ இதி, யார் யார் புருஷங்கிற பேர் யாருக்கு இருக்கோ அவங்க சுயம்பு. முதல்ல வந்தார் இல்லையா, ஆதி புருஷன், முதல் புருஷன், முதல் புருஷன், முதல்ல தோன்றியது மகாவிஷ்ணு தான். அதுக்கப்புறம் பிரம்மா, அதுக்கப்புறம் மாயா, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் காரணம் உள்ளே இருக்குது. அது வேறு, அதை பேசுகிறேன் நம்ம. காரணம் ஈஸ்வரன். பிரம்மம் ப்ளஸ் மாயா ஈக்குவல் டு ஈஸ்வரன் ஈஸ்வரி. ஈஸ்வரன் ஈஸ்வரிக்கிட்டேருந்து மகாவிஷ்ணு மகாலட்சுமி தான் இந்த ஹிரண்ய கர்ப்பன். ஹிரண்ய கர்ப்பன்லேருந்து விராட்டுன்னு சொல்லக்கூடிய பிரம்மா. இதுதானே வேதாந்தம், தத்துவபோதம். அந்த வேதாந்த கணக்குப்படி பார்க்கும்போது கோ நாம சுயம்பு, யார் சுயம்பு? புருஷன். யார்? முதல்ல தோன்றியவர் மகாவிஷ்ணு தான் புருஷன், உத்தம புருஷன், புருஷோத்தமன் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அவங்க தான் புருஷன். அந்த புருஷன் தேன அங்குலிம் மத்திய மனாத்து சலிலம் பவத்து. முதல்ல அவர் தோன்றினதுக்கப்புறம் கையை நல்லா அப்படி தேய்ச்சார். நல்லா தேய்க்க, கல்லில் நல்லா தேய்க்க நீர் உற்பத்தியானது. சலிலம், ஆப்பகன்னாலும் நீர் தான், சலில் அப்படின்னாலும் அணில்னா காற்று. அணில்னு சொல்கிறோம் இல்லையா, அணில்னு சொல்லுவோம். அணில்னா காற்று, சலில்னா நீர். அனல் அப்படின்னா நெருப்பு. அனல், சலில், இன்னொன்று என்னது? அனல், அணில், சலில். சலில்ங்கிறது நீர். அந்த நீர் தோன்றியது. சலிலாத் பேன பவேத்து, சலிலேருந்து நுரை தோன்றியது. நுரையிலிருந்து நிலை, அலை, நுரை. நிலை அது தேய்க்க பிரம்மா. அலையிலேருந்து இந்த பபிள்ஸ் சொல்லக்கூடிய ஃபேனாத் புத்புதங்கிறது தான் அந்த பபிள்ஸ் பவத்து தோன்றியது. புத்புதவதா அண்டம், அந்த குமிழி சொல்கிற நீர் குமிழி, அது ரவுண்டாக இருக்கும். முட்டையும் ரவுண்டாக இருக்கும். அந்த ரவுண்டாக இருக்கிறது தான் முட்டை, எக் ஆகிறது. அண்டம் பவத்து, அண்டாத்து பிரம்மா பவத்து. அப்போது மகாவிஷ்ணு கையை தேய்க்க நீர் உற்பத்தி ஆகி, நீரிலேருந்து நுரை ஏற்பட்டு, ஃபேனுன்னு ஒரு வார்த்தை வருது. நுரையில் தான் பபிள்ஸ் உருவாகி, அந்த இதுலேருந்து பிரம்மா, அந்த பபிள்ஸ்லேருந்து பிரம்மா பவத்து. பிரம்மா எத்தனை நிலை தாண்டி படுகிறார், தோன்றார்.
பிரம்மனோ வாயுர் பவத்து. இப்போ இவங்க நீர்லேருந்து மேலே போகிறாங்க. நீர்லேருந்து நிலம், நீர், அக்னி, காற்று, ஆகாயம் அப்படி போகிறாங்க, மேலே போகிறாங்க. வாயுர் பவத்து, வாயோர் அக்னி, வாயுலேருந்து அக்னி, அக்னேர் ஆகாசம், ஆகாசம் அப்படி போட்டிருக்கு. வாயோர் அக்னேர் பவத்து, அக்னேர் ஆகாசம் அபவத்து ஏற்பட்டது. ஓங்காராத்து, அக்னேர் ஓங்காரம், சாரி, வாயோர் அக்னி, அக்னேர் ஓங்காரோ, ஓங்காரோ ஓங்காரோ வியாகிருதி, வியாகிருதி, வியாகிருத்தியிலிருந்து வியாகிருத்தியா காயத்ரி பவத்து. புரியலையா? நான் திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். ஒரு புருஷன், ஆதி புருஷன் தன்னுடைய கைகளை தேய்க்க அதுலேருந்து நீர் உற்பத்தி, சளில் உற்பத்தி ஆகுது. சளிலேருந்து ஃபேன் நுரை ஏற்படுது. ஃபேன்லேருந்து புத்புதுங்கிற நீர்க்குமிழி ஏற்படுது. நீர்க்குமிழி முட்டையாக இருக்கிறது. அந்த அது அண்டம்னு சொல்லுவோம், அண்டான்னு சொல்லுவாங்க, அண்டம்னு சொல்லுவாங்க, அண்டான்னு சொல்லுவாங்க. ஹிந்தியில் அண்டான்னு தான் சொல்லுவாங்க முட்டையை. வட்ட வடிவமாக இருக்கிறத அண்டான்னு சொன்னாங்க. அதுலேருந்து பிரம்மா பிறந்தார். பிரம்மனேருந்து வாயு, அவர்கிட்டேருந்து தான் வாயு ஏற்பட்டது. வாயு ஒரு அக்னி ஏற்பட்டுச்சு. கரெக்டாக வருதா? மேலேருந்து கீழே வருது. வாயுர் அக்னி, அக்னேர் ஓங்காரம், அக்னியிலிருந்து ஓங்காரம் ஏற்பட்டது. ஓங்காராத்து வியாகிருதி, பூகு புவக ஸ்வக 3 சப்தம் ஏற்பட்டது. வியாகிருத்தியா காயத்ரி பவத்து. இந்த வியாகிருதி பவத்து வரைக்கும் இருக்கட்டும், ரொம்ப ஓவராக போக வேண்டாம். மந்திரத்தை ஆரம்பித்ததாக இருக்கட்டும். ஒரு மந்திரம் 1 2 3 4 4 பேஜ் இருக்குது. 4 பேஜ் இருக்குது, 4ஆக பிரிச்சுருக்கேன். அதில் வந்து 3 பேஜ் இன்றைக்கி பார்த்துருக்கோம். புரியுதா? நாளைக்கு 1லேருந்து ஆரம்பிக்கும். அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல. முருகனுக்கு அரோகரா. குருவாய் அருவாய் உலகாய் இலகாய், அருவாய் மலராய் மணியாய் ஒளியாய், அருவாய் உயிராய் கதியாய் விதியாய், குருவாய்